ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நம்ம வீட்டில் இருந்தால் எல்லா வேலையுமே முடிச்சுட்டு கொஞ்சம் தறி பார்த்துட்டு ரெஸ்ட் எடுப்போங்க. இப்போ வெளியில் போயிட்டு வந்தால் கொஞ்சம் 1, 2 வேலை அப்படியே இருக்கும் பார்த்தீங்களா? இந்த மாதிரி பாத்திரம் கமுக்கிற வேலைலாம் அப்படியே இருக்கும். வந்ததுக்கப்புறம் தான் அந்த பாத்திரம்லாம் எடுத்து கமுப்பேங்க. பாப்பாலாம் லீவாக இருந்தால் அவங்களே எடுத்து கமுத்தி வச்சுருவாங்க. இன்றைக்கி ஸ்கூல் திங்கக்கிழமை இருக்கனால நம்ம விலைக்கு வச்சு பாத்திரம் அப்படியே இருக்குதுங்க. பாலுமே பாப்பா 2 பேருமே குடிக்கவே இல்லை. மணி 2:30 மணிக்கு வீட்டுக்கு வந்தோங்க. இப்போ ஒரு 1/4 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு 3 மணிக்கு மேலே இருந்தால் பால் அதுக்கு மேலே கெட்டு போயிடுங்க. மழையும் பெய்யுது, கொஞ்சம் வெயிலும் அடித்ததுனால கொஞ்சம் பால்லாம் தாங்கவும் தாங்காதுங்க. இப்போ பாலை காய்ச்சிட்டு ஒரு டம்ளர் காஃபி குடிச்சிட்டு பட்டருக்குள்ளே போயிட்டோம்னா நம்ம வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடலாங்க. தார்லாம் காலையிலே சுற்றி வச்சுட்டு கொஞ்சம் நிற்கிற தறி மட்டும்தான் போட்டு வேணும். தார் சுற்றுற வேலையும் கிடையாதுங்க. இப்போ பால் காயறதுக்குள்ளேயே பாத்திரம் கமுத்திட்டு சந்தைக்கு போயிட்டு வந்துட்டாங்க. காலையிலேயே 9:15க்கே சந்தைக்கு போயிட்டு வந்துட்டாங்கன்னா பாப்பாலாம் ஸ்கூலில் விட்டுட்டு வாரம் எப்பொழுதுமே அப்படி தான் பண்ணுவாங்க. இப்போ காய் அப்படியே இருந்ததுங்க. காயெல்லாம் எடுத்து வச்சுட்டேன். இப்போ வெங்காயம்லாம் வாங்கிட்டு வந்தால் கொஞ்சம் வெங்காயம்லாம் புடச்சிட்டு தனியாக எடுத்து வைக்கணும். வெங்காயம்லாம் போன வாரமே 2 வெங்காயமே ஒரு 3 கிலோவாட்டம் வாங்கிட்டு வந்தாங்க. பாலுமே காஞ்சிடுச்சுங்க. காயெல்லாம் எல்லாம் எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம சன்ரைஸ் காப்பி ஊற்றணுங்கனால நம்ம கொதிக்க வைக்க தேவையில்லைங்க. காலைல பால்னால கொஞ்சம் ஆடை கட்டியிருக்குல்ல, அதை மட்டும் வடிச்சிட்டு காஃபியை போட்டு குடிச்சிட்டுங்க தறி ஆன் பண்ணி விட்ருவேன். கொஞ்சம் புடவைலாம் கட்டிட்டு நம்ம பட்டருக்குள்ளே போக முடியாதுங்க. ஏதாவது போய் மிஸ்ஸில் மாட்டிக்கும். கொஞ்சம் நைட்டி இல்லைனா அந்த மாதிரி சுடிதார் ஏதாவது போட்டு நம்ம வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட வேண்டியதாங்க. இப்போ காஃபியை குடிச்சிட்டு தறியை ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சம் சனிக்கிழமை கொஞ்சம் லைட்டாக மழை தூக்கிட்டே இருந்தனால ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் துணியில் காயாமல் இருந்ததுங்க. அதை அப்படியே வீட்டுக்குள்ளே வந்து ஃபேனில் கொஞ்சம் காற்றோட்டமாக காய வச்சுட்டு காஞ்ச துணி தான் கொஞ்சம் ஸ்மெல்லெல்லாம் அடிக்காது இல்லைங்களா? அதனால் ஞாயிற்றுக்கிழமை மடிக்காமல் இருந்ததுங்க. இப்போ திங்கக்கிழமை வந்து இதை மடித்து வச்சுட்ருக்கேன். மடித்து வச்சுட்டு வளையல்லாம் வந்து கழட்டி வச்சுட்டு தனியாக வைக்க வேண்டிய இடத்துல வச்சுருவேங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.